அனைவருக்கும் வணக்கம். நான் துணைவேந்தர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு யூஜி அட்மிஷன் 2024-25ஆம் ஆண்டு. இதில் இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜி அட்மிஷனுக்காக ஆரம்பிச்சிட்டோம். இதில் இந்த வருடம் நாம் தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு, அதாவது TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தான் இன்றைக்கி யூஜி அட்மிஷன் நாம் நடத்துகிறோம். இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னத்துக்காக இந்த பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்வளம் சார்ந்த கல்வி அதை மாணவர்களுக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் மீன்வளம் சார்ந்த ஆராய்ச்சிகள் நடத்துறது. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் மீனவர்களுக்கும் மீன் பண்ணையாளர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது, இதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். ஸோ இப்படி செய்யும் பொழுது மீன் வளத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்குது. உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும். ஸோ இந்த காரணத்திற்காக தான் இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ICAR இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் UGC 12B ஸ்டேட்டஸும் இதுக்கு இருக்குது. மேலும் இதில் இந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனை கல்லூரிகள் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக 11 கல்லூரிகள் இருக்குது. அந்த 11 கல்லூரிகள் மூலமாக 9 யூஜி ப்ரோக்ராம்ஸ், அதாவது 9 இளநிலை பட்டப்படிப்புகள் நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 9 இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு மேல் படிப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் படிப்புகளும் இருக்குது. அதில் 16 டிசிப்ளினில் பிஜி ப்ரோக்ராமும் 14 டிசிப்ளினில் PhD ப்ரோக்ராமும் நாங்கள் இங்கே வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் மேலும் இப்போ என்னென்ன யூஜி டிகிரி ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஜி அட்மிஷனை பற்றி. அதனால் இதில் என்னென்ன யூஜி அட்மிஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான எங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோம்னா BFSC, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து ஒரு 4 பிடெக் படிப்புகளை கொடுக்குறோம். அது ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்னு ஒன்று கொடுக்குறோம், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். அப்புறம் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அப்புறம் பிடெக் பயோடெக்னாலஜி, அப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த 4 இன்ஜினியரிங் டெக்னாலஜி சார்ந்த படிப்புகள் தரப்படுகிறது. ஸோ மேனேஜ்மெண்ட் சார்ந்து ஏதாவது ஒரு படிப்பு தரோம் அப்படின்னாக்கா BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு படிப்பும் தரோம். சரி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 4 வருட ப்ரொஃபஷனல் டிகிரி. இதை தவிர ஏதாவது ஒகேஷ்னல் டிகிரி நீங்கள் தரீங்களா அப்படின்னா, 3 வருட ஒகேஷ்னல் ப்ரோக்ராமும் 3 இளநிலை பட்டப்படிப்புகளில் தரோம். ஸோ அப்போது மொத்தமாக 9 இளநிலை பட்டப்படிப்புகளில் இங்கு யூஜி அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸோ இந்த பட்டப்படிப்புகள்லாம் கொடுக்குற இளநிலை கல்லூரிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BFSC கொடுக்கக்கூடிய கல்லூரி தூத்துக்குடியில் ஒன்றும், பொன்னேரியில் ஒன்றும், 3வதாக நாகப்பட்டினத்தில் தலைஞாயிறு என்ற இடத்துலையும் இருக்குது. ஸோ 3 இடங்களில் BFSC கொடுக்குறோம். ஸோ இந்த பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம நாகப்பட்டினத்தில் எங்கே பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறதோ அந்த கேம்பஸ்லேயே காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அது 2 இளநிலை பட்டப்படிப்புகளையும் தருது. இது மட்டும் இல்லாமல் பிடெக் பயோடெக்னாலஜிங்கிறது நம்ம சென்னையில் OMR தெருவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வாணியஞ்சாவடி என்ற இடத்துல நாம் பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி அமைஞ்சிருக்கிறது. அங்கே பிடெக் பயோடெக்னாலஜி இளநிலை பட்டம் கொடுக்கப்படுகிறது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எங்கே வழங்கப்படுகிறதுனாக்கா சென்னைக்கு அருகில் உள்ள மாதவரத்தில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி படிப்புகள் கொடுக்கப்படுது. சரி, BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ECR இடத்துல முட்டுக்காடு என்ற இடம் இருக்குது. அங்கே BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பட்டப்படிப்பு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 BVOC ப்ரோக்ராம் கொடுக்குறோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 BVOC ப்ரோக்ராமும் எங்கெங்கே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் முட்டுக்காட்டிலேயே ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக மாதவரத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மண்டபத்துக்கு அருகில் உள்ள அரியமான் பீச் என்ற இடத்துல ஒரு BVOC இளநிலை பட்டம் படிப்பு கொடுக்கப்படுது. ஸோ இவ்வாறாக 11 கல்லூரிகளில் நாங்கள் 9 இளநிலை பட்ட படிப்புகளை தந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி இதுக்கு விண்ணப்பிக்கிறது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கும்? +2 படித்த மாணவர்கள், அதாவது தமிழ்நாடு அரசினுடைய கல்வி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களோ CBSE படித்தவங்களோ யாராக இருந்தாலும் இதில் சேர முடியும். பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் மினிமம் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸோ என்னென்ன படித்த அதாவது என்னென்ன பாடத்திட்டங்களை படித்தவங்க இதில் வரலாம் அப்படின்னாக்கா,
ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு. இல்லை நான் பயாலஜி வந்து படிக்கலை, சுவாலஜியும் பாட்னியும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னாக்க சுவாலஜி பாட்னி படித்தவங்களும் அதில் வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போது இல்லை நான் வந்து மேக்ஸ் படிக்கலை, கணினி அறிவியல் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அல்லது நான் வந்து மேக்ஸுக்கு பதிலாக வந்து பயோடெக்னாலஜி படிச்சிருக்கிறேன், மைக்ரோபாலஜி படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதில் ஒவ்வொரு டிகிரிக்கும் சின்ன வேறுபாடு இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா விண்ணப்பிக்கும் பொழுது அங்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த தளத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிகிரிக்கு எந்தெந்த பாடத்திட்டங்கள் படித்தவர்கள் வந்து அதற்கு வந்து தகுதியானவர்கள் என்ற அறிமுகம் செய்யப்பட்டிருக்கோ அதை பார்த்து அதன் மூலமாக நீங்கள் வந்து எல்லாம் வந்து பயன்பெறணும். மேலும் இதில் வந்து ஒகேஷனல் படிச்சிருக்கிறேன் +2ல் நான் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னாக்கா வந்து ஒகேஷனல் படித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதற்கு ஒரே ஒரு டிகிரி இருக்குது, அது வந்து பிஎஃப்எஸ்சி. அந்த பிஎஃப்எஸ்சிக்கு மட்டும் ஒகேஷனல் டிகிரி படித்த மாணவர்கள், அதில் முக்கியமாக அக்ரிகல்ச்சரை ஒரு பாடத்திட்டமாக எடுத்தவங்க அதில் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த ஒகேஷனல் ப்ரோக்ராமுக்கு வந்து இன்னும் முக்கியமாக இப்போ நான் சொன்னது வந்து சயின்ஸ் பாடத்திட்டங்களுக்கு, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு சொன்னேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னேன். ஆனால் ஒகேஷனல் பிஓக்குன்னு ஒன்று கொடுக்குறோமே 3 வருட கால படிப்பு, அதுக்கு வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னாக்கா +2 முடித்தவர்கள் எந்த பாடத்திட்டமாக இருந்தால் காமர்ஸ் படித்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், அக்கௌண்டன்சி படித்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதில் வந்து விண்ணப்பிப்பது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு முக்கியமாக ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கிறாரு, எனக்கு திடீர்னு வந்து மீன் வளம் சார்ந்து படிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னாக்கா அவர் வந்து மீன் வளம் சார்ந்து படிப்பதற்காக அவர் டிகிரி படித்தவரும் அதில் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ளெக்சிபிள் பிஓக் சிஸ்டம். இதில் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நீங்கள் வந்து விண்ணப்பித்து பயன்பெறணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சரி விண்ணப்பிக்கிறது எப்படி, எங்கே போய் நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு இணையதளம் இருக்குது. அதாவது வந்து நல்லா குறித்து வச்சுக்கிங்க. டிஎன் அப்படின்னா டிஎன்னா தமிழ்நாடு, டிஎன், ஏஜினா அக்ரி, எஃப்ஐனா ஃபிஷரிஸ். அப்போ TNAGFI.YouCanApply.com. ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா லாகின் பண்ண சொல்லும். உங்களுடைய விவரங்கள்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண பிறகு அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, அல்லது அக்ரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை அக்ரிக்கும் ஃபிஷரிஸுக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் ஃபிஷரிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபிஷரிஸுக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கிளிக் செய்து உள்ளே போனீங்கன்னா அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன இந்த இளநிலை பாடத்திட்டங்கள்லாம் இருக்கும். எந்தெந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்தந்த பாடத்திட்டங்களெல்லாம் டிக் செய்து நீங்கள் வந்து விண்ணப்பித்து கொள்ளலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து சொல்ல போனோம்னா இன்னொரு சில விவரங்கள் சொல்ல போனோம்னா இதில் போய் இதனுடைய அப்ளிகேஷனுடைய ஃபீ எவ்வளவுங்க அப்படின்னா ரொம்ப குறைச்சலான அமௌண்ட்டு தான். 300 ரூபா தான் SC/ST இவர்களுக்கு, மற்றவங்களுக்கு 600 ரூபா. இவ்வளோ தான் வந்து விண்ணப்பத்திற்கான செலவு. ஸோ விண்ணப்பத்தை படிவத்தை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். பிரிண்டட் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஆன்லைனில் விண்ணப்பித்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ங்கிறது வந்து சப்மிட்டட்னு வந்துருச்சுனாக்கா நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் சரியாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம்.